அதுமாதிரி நோய்கள் அதிகமாகறதுக்கு இந்த தனியார் மருத்துவமனை தான் காரணமாக இருக்குது. ஏன்னா தனியார் மருத்துவமனை தான் இப்போ நிறைய தனியார் மருத்துவமனை அது வேறு அவங்க ரொம்ப விளம்பரம் போட்டு தனியார் மருத்துவமனையில் தான் தரமான சிகிச்சை கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அதுக்கு தகுந்த மாதிரி அரசு மருத்துவமனைகள் எல்லாமே அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறது கிடையாது. சுத்தமாக இருக்கும், எளிமையாக இருக்கும். ஆனால் ஒரு ஆடம்பரம் பிரம்மாண்டம் அப்படி எதுவும் அரசு மருத்துவமனைகளில் கிடையாது. ஆனால் தனியார் மருத்துவமனைகள் அதிநவீன கருவிகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆடம்பரமாக சொகுசாக அது இருக்குது. அதனால் மக்கள் இப்போ தரமான சிகிச்சை என்பது தனியார் மருத்துவமனையில் தான் கிடைக்கிது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. இப்போ பணம் இருந்தால் தான் தனியார் நல்ல சிகிச்சை கிடைக்க முடியும், நல்ல பணம் இல்லாதவங்களுக்கு தான் அரசு மருத்துவமனைகள் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. தனியார் மருத்துவமனைக்கு போனாலும் அங்கே போனால் தேவையில்லாத சிகிச்சையெல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு நோய் அவ்வளோ ஈஸியாக குணமாக விட மாட்டாங்க. ஒரு நோய் 10 நாளில் குணமாகும் அப்படின்னா அந்த நோயை ஒரு 30 நாள் வரைக்கும் இழுத்தடிச்சு 30 நாளைக்கு அப்புறம் குணமாகிற மாதிரி பார்த்துப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை கொடுக்கறது, இந்த மாதிரியான நுட்பங்களை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். கற்றுக்கொண்டு ஒரு நோயை இழுத்தடித்து அவ்வளோ ஈஸியாக குணமாக விடாமல் ரொம்ப நாள் கழித்து குணமாகிற மாதிரி அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு எல்லாம் எடுத்து அப்போ அவர்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, தனியார் மருத்துவமனைகள் நோய்கள் அவ்வளோ ஈஸியாக குணமாயிடக்கூடாது, நோய்கள் நிறைய வரணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனநிலையே அந்த தனியார் மருத்துவமனை மருத்துவர்களுக்கு இருக்கும். ஆனால் ஒரு அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்குற அரசு மருத்துவருக்கு இந்த நாட்டில் நோய்கள் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், நோய்கள் குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான். மக்கள் ஆரோக்கியமாக இருந்தால் அவங்க வேலை ஈஸி. இல்லை நிறைய நோய்வாய்ப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அப்போ நிறைய வந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வேலைப்பளு தான் அதிகமாக இருக்கும். அதனால் அரசு மருத்துவர்களுக்கு இந்த மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற அந்த மனப்பான்மை எளிதாக வந்துவிடும். ஏன்னா அவங்க ஒன்றும் மக்கள்கிட்ட ஃபீஸ் வாங்க போகிறதில்ல. அரசாங்கம் வேலை செஞ்சாலும் மாதந்தோறும் சம்பளம் அரசு மருத்துவர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு மாதந்தோறும் ஊதியம் என்பது வந்துவிட போகிறது. அப்படி இருக்கும்போது அவங்க தினசரி வேலைப்பளு இல்லாமல் வேலையை எளிதாக முடிக்க தான் பார்ப்பாங்க. ஒரு நோயின்னு வராங்க அப்படின்னா அந்த நோயை எந்த அளவுக்கு எளிதாக குணப்படுத்தலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதை மேலும் சிக்கலாக்கி மேலும் புதிய பிரச்சனை இருக்குது, இதில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோயை வளர்த்து ரொம்ப நாள் கழித்து அந்த நோயை குணமாக்குற மாதிரி அவங்க முயற்சி பண்ணால் அதனால் வேலைப்பளு தான் அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்குற மருத்துவர்களுக்கோ அல்லது அரசு மருத்துவமனை ஊழியர்களுக்கோ அந்த வேலைப்பளு அதிகமாகிடும். அதனால் அவங்க வேலைப்பளுவை குறைக்கணும்னு நினச்சி ஒரு நோயை எளிதாக குணப்படுத்துவதற்கான ஒரு வழியை தான் அவங்க எப்போவும் தெரிஞ்சிக்க விரும்புவாங்க. அதனால் அரசு மருத்துவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நோய்கள் இல்லாமல் இருக்கணும், நோய்கள் அதிகமாகக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த மனம் அரசு மருத்துவர்கள். ஏன்னா அவங்க ஒன்றும் மக்கள்கிட்ட காசு வாங்கலை. மாதம் நீங்கள் வேலை பார்த்தாலும் பார்க்கலனாலும் கவர்மெண்ட் அவங்களுக்கு காசு சம்பளம் கொடுக்க போகுது. ஆனால் தனியார் மருத்துவமனை ஊழியர்கள் அப்படி மக்கள் நோயோடு இருக்கணும், அப்போ தான் அவங்க நம்மக்கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய குற்றங்கள் நடப்பதற்கும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி நிறைய வகையில் மக்களை அவங்க ஏமாற்றுவாங்க. மக்கள் தேவையில்லாத பரிசோதனைகள்லாம் பண்ணி தேவையில்லாத பரிசோதனை இல்லாத நோயெல்லாம் சொல்லி அவங்க கிளைண்ட்டை பார்ப்பாங்க. அவங்க ஒரு நோயாளியை பார்ப்பார், அவருடைய பின்புலம், அவர் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கார் இல்லை அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவரை எப்படி ஏமாற்றி நிறைய சிகிச்சைகள் செய்து அவர்கிட்ட எப்படி பணத்தை கறக்கிறது அப்படின்னு கூட அவங்க பார்ப்பாங்க. அதனால் தனியார் மருத்துவமனையை மருத்துவத்துறை தனியார்கிட்ட விடும்போது அங்கே நோய்கள் தான் அதிகமாகும், அவ்வளோ ஈஸியாக நோய்கள் குணமாகாது. இங்கே அதனால் மக்களும் அப்போ ஒப்பீடு இருக்குல்ல, தனியார் மருத்துவமனை தான் சிறப்பாக. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பற்களுக்கு சிகிச்சை எடுப்பதற்காக ஒரு தனியார் பல் மருத்துவமனைக்கு போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சொத்தைப்பல், அந்த சொத்தைப்பல் சின்னதாக தான் இருக்கும், சின்னதாக தான் சொத்தை இருந்திருக்கும், அதை க்ளீன் பண்ணணும். ஆனால் அதை விட என்ன பண்ணுவார் அந்த தனியார் மருத்துவர் என்ன பண்ணுவார், பெரும்பாலும் அந்த பல்லையே பிடுங்கிட்டு உங்களுக்கு வேறு ஒரு சிகிச்சை பண்ணணும், புது பல் மாட்டணும், இம்ப்ளான்ட்டு போட்டு புது பல் மாட்டணும், 25,000 ஆகும் அப்படின்னு அந்த மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரி இல்லாத ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பணம் பல்லு போனாலும் பரவாயில்ல, அவர் தான்
அந்த பல்லு அவர்களுக்கு போனால் பரவாயில்ல, இவங்களுக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படி அப்படி ஒரு அனுபவம்லாம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு பல்லு சம்மந்தமாக நான் போகும்போது, அந்த பல்லு சின்னதாக தான் ஒரு பிரச்சனை, அவங்க முன் பல்லில் ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு பதிலாக 2 பல்லையுமே எடுத்துகிட்டு புதுசாக 2 பல்லு அழகாக மாட்டிடலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. இது இந்த மாதிரி ஒரு பல் மருத்துவமனையில் போயிட்டு போகிற எல்லாத்துக்கும் பல்லை பிடுங்கினா நிறைய காசு வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக நல்லா இருக்கிற பல்லெல்லாம் பிடுங்கிட்டு விட்டு அதுக்கு நிறைய பணம் இல்லை அப்படி வசூலிக்கிற நடைமுறையெல்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஆக இது வந்து பல் மருத்துவமனைன்னு மட்டும் இல்லை, நிறைய இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. வெவ்வேறு அதான் ஒரு மருத்துவத்துறையில் வெவ்வேறு பிரிவு இருக்குது. அப்படி வெவ்வேறு பிரிவில் எல்லாத்துலேயுமே மக்கள் வந்து தனியார் மருத்துவமனையால் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்போ மக்களோட சேவிங்ஸ் எல்லாம் சேமிப்பெல்லாம் இப்போ கொள்ளையடிக்கிற கூட்டமாக இந்த தனியார் மருத்துவமனைகள் இருக்குது. அதனால் வந்து அரசு மருத்துவர்களாக இருந்தால் மக்கள் வந்து இது போன்று மக்கள் தேவையில்லாமல் மக்களால் ஏமாற்றப்பட மாட்டார்கள். அந்த மாதிரி மருத்துவர்களால் ஏமாற்றப்பட மாட்டார்கள். ஏமாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தனியார் மருத்துவர்கள் போக வேண்டியது, பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, அவங்க அங்கே வேலை பார்க்குறவங்களும் சம்பளம் கொடுக்கணும், அப்போ வேறு என்ன பண்ண அப்படின்னு பார்த்து என்ன பண்ணுறாங்க, மக்களை ஏமாற்ற அவர்கள் துணிந்து விடுகிறார்கள். அதனால் அரசு துறை வந்து தனியாரிடம் இல்லாமல், அது மருத்துவத்துறை என்பது தனியாரிடம் இல்லாமல் அரசு துறையிடம்தான் இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த மருத்துவர்கள் வந்து நேர்மையாக இருப்பாங்க. அவ்வளோ படித்த மருத்துவர்கள் வந்து ஏன் நேர்மை இல்லாமல் போகிறாங்க, மக்களை ஏன் ஏமாத்துறதுக்கு துணிகிறாங்கன்னா, அவ்வளோ பெரிய மருத்துவமனை கட்டுறாங்க, எப்போவுமே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஏதாவது நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மக்களை ஏமாற்றுவதற்கு துணிந்து விடுகிறார்கள். அதனால் அவ்வளோ படித்தவங்க கூட நேர்மையாக இருக்க முடியல அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த மாதிரி தனியார் துறையிடம் வந்து மருத்துவத்துறை விட்டது தான் ஒரு காரணம். அதனால் மருத்துவத்துறை என்றைக்குமே வந்து அரசாங்கத்திட்ட தான் இருக்கணும். பெரும்பாலான துறைகளை வந்து அரசாங்க வசம் மாற்றிக்கிட்டே இருக்கணும். எங்கெல்லாம் அரசு மயமாக்க முடியுமோ அங்கெல்லாம் மாற்ற அந்த மக்கள் வந்து உண்மையான சேவையை மக்களுக்கு கொடுப்பார்கள். அவங்க மக்களை ஏமாற்ற மாட்டாங்க. தனியார் துறையிட்ட விட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க மக்களை ஏமாற்ற தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வேறு வழியில் அவங்க அந்த மாதிரி அந்த தொழிலை நடத்தணும் அப்படின்னா பயமாக இருக்கும். அந்த தொழிலில் ஏதாவது நஷ்டம் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற பயமும் சரி, அப்புறம் வந்து மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற நினைப்புலையும் சரி, தனியார் துறையினாலே அது வந்து ஆபத்து. அதனால் தனியார் துறையை அதிகரிப்பது அது வந்து மக்களுக்கு வந்து நிறைய குற்றங்களை அதிகரிக்க வைக்கும். அப்புறம் வந்து நோய்களை அதிகரிக்க வைக்கும். மக்கள் நிம்மதியாக வாழவே முடியாது தனியார் துறை. அதனால் எங்கே அரசு துறைகள் அதிகமாக இருக்க வேண்டும். நிறைய துறைகளை அரசு மயமாக மாறி, போக்குவரத்து துறையில் தனியார் மயம்லாம் இருக்குது இந்தியா தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையும் அரசு துறையாக மாற்ற வேண்டும். இப்படி எங்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, அது மாதிரி விவசாயத்தை எல்லாத்தையும் அரசு துறையாக மாற்றிவிட வேண்டும். அப்போது அப்படியெல்லாம் மாற்றினா தான் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். ஒரு உண்மையான சேவை மக்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி மக்களை ஏமாற்றுகிற நடைமுறை இந்த தனியார் துறையில் நிறைய நடக்குது. அது எல்லாமே அது ஒரு குற்றம் தானே. அப்போ குற்றங்கள் அதிகரிக்குது. குற்றங்கள் எங்கே அதிகமாக இருக்குதுன்னா தனியார் துறையில் தான் குற்றங்கள் அதிகமாக. மக்களை ஏமாற்றுகிற நடைமுறை தனியார் துறையில் தான் இருக்குது. அரசு துறையில் வந்து அவங்க வேலை செஞ்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது பெரும்பாலும். அவங்க வந்து மக்களை ஒரு மருத்துவத்துறையாக இருக்கட்டும், ஒரு கல்வித்துறையாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒன்றும் மக்களை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்குது. அதனால் தனியார் துறையில் கல்வி, மருத்துவம் இதெல்லாம் விடும்போது நீதித்துறை இதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு தான் அது வழிவகுக்குது. அது மாதிரி நிறைய தனியார் துறையை அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் மக்களிடம் ஒரு சேவை என்பது மக்களுக்கு நேர்மையாக கிடைக்க வேண்டும், மக்கள் ஏமாற்றப்படக்கூடாது என்றால் அது அரசு துறையிடம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். தனியார் துறையிடம் இருந்தால் மக்களை ஏமாற்றத்தான் அவர்கள் செய்வார்கள்.